சோறும் நெத்திலி கருவாடி சுண்டலும் வல்லார சம்பலும் கருவாடு ஓகே வெங்காயம் தேசிப்புளி கொச்சி கறிக்கு வா கொதிக்குது போடுங்க வா இப்போ நல்லா அரைஞ்சி விடுறேன் ஏன்னா பிரட்டி விடுறதான் வல்லாரை என்ன நான் பண்டது கடை சொல்லிருக்கின்றேன் இது கருவாடு சம்பல் வல்லாரை சம்பல் இது டின்பிஸ் 17 அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான், நான் ரதி. ஓகே, இன்றைக்கு நாம எங்க நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் எங்களுடைய ரதி அம்மாவினுடைய வீட்டை இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சமையல். என்ன சமையல் என்ன சமைக்க போகிறோம் இன்றைக்கி? நாங்கள் இன்றைக்கு மகன் பிரசான நெத்தலி கருவாடு மகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மகன். அதுதானா சுண்டுவாண்டோட காலமே சாப்பாட்டுக்கு மகன். மற்றது வல்லாறு மூளை வளர்ச்சி விட்டும் வல்லாறு. ஓகே, அப்போ என்ன சொன்னா நெத்திலி கருவாடு சுண்டல் வல்லார சம்பல். ஓகே, கருவாடு பாருங்க, கருவாடு. ஓகே, இங்கே அதுக்கு தேவையான வெங்காயம் தேசிப்புளி கொச்சி கறிக்கு இதுக்குள்ள எங்களை ஆயுதங்கள் இருக்கு. இங்கே தேங்காய் பூ இருக்கு பாருங்க, தேங்காய் பூ. ஓகே, இங்கே வாங்கல ஆயுதங்கள். ஆமாம். ஓகே, இப்போ எங்கட காட்சிகளை கொஞ்சம் பார்க்கணும். நல்லா இருக்கு பாருங்க, சுற்றி காட்டுமா பச்சை பசையில நீங்க பாத்தீங்களா? இந்த மய்யரி தோட்டங்கள், வாழை தோட்டங்கள். இந்த இலதாம்மா நாண்டைக்கு பறிச்சாங்க சுண்டனங்க. என்ன இல இது? இதுதான் அந்த சுரக்கொழுந்து இல. ஆமா. இந்த காரிகை ஜூலையில பாருங்க, நிலத்துல இதான் அதுக்கு நடுவுல தான் நாங்க செஞ்சு செட்டப் செஞ்சுக்கோம். சரி அதிகமா இப்போ பார்த்திரண்டாம்மா நான் வெங்காயம் போட்டு வேண்டுமா? என்னம்மா நான் கடன் கொட்டான இருக்கேன். நீங்கள் கொட்டாதுங்கடா, கடன் பண்டத்துக்கு ஓட்டுதம்மா. அவன் நான் இப்படி இருக்கேன் மடவுக்குள்ள ஓட்டுதேன். எப்படி வாங்க பாப்போம். இப்போ வருங்க இப்படி இப்போ சரி என்ன நம்மள சரியாக்கி. சரி, நான் என்ன சொன்ன வெங்காயம் போட்டு அதிகமா வெங்காயம் போட்ட அப்புறமா அதுக்கு முதலாவது எங்களோட வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொளி வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சரி அதிகமா நீங்க வெங்காயம் அளவுக்கு தேவையான தண்ணி எடுக்கணும். நான் எடுத்துட்டு வரணும். ஓகே, எங்களுக்கு மிளகாய் தீர்ந்து வைத்து நம்ம மாக்கிட்டு தான் போகணும். மரத்துலேயும் கொஞ்சம் தான் நிற்கி கொஞ்சம் போட்டு கிண்டலாம். கடும் காரம் வந்தது மிளகாய். தேவையான நம்ம கொச்சி கொஞ்சம் கழுவி எடுக்கும். கருவாட்டி சுள்ள நல்ல வாங்கி நான் சுடி சோத்துக்கு நேற்று வாழை போட்டுனானேம்மா கத்தி கரெக்டாக இருக்கணுமா? பயிருக்கு தண்ணியாக போயிடணும். வெங்காயம் வெட்ட வேண்டிய அளவுக்கு தேவையான வெங்காயம். எல்லாத்தையும் போட்டு அவிக்கிறானே. வல்லாறு எங்க எடுத்தீங்க? வல்லாரில் எங்கட மச்சான் இருக்கு. ரதியம்மாட மச்சான் விட்டு சொன்னீங்க வல்லாறு. இங்கே எங்கள் டெல்லி என்ன ரதியம்மா சொல்லணும் மாமா? சொல்லுவோம். ராயினி மச்சான். ராயினி மச்சான் மகேஸ்வரன் பக்கத்து வீடுன்னு. ஆமாம் மாமி.
வல்லாரி அதிகமாக இதில் அடுக்கலாம்ண்ணா அந்த இதை கட் பண்ணணுமா இது இது என்ன நான் அது செய்யட்டும் செய்யுங்களம்மா இது எதுக்கு போடணும் அறிஞ்சு வெங்காயம் கூடுதலாக போட்டாலுமா இனிக்குமா அவன் சம்பளை கொஞ்சம் இந்த இதுக்கு கொஞ்சம் கூட தான் போடணும் சம்பல் கொண்டு சுண்டலுக்கு கொஞ்சம் போடணும் சுண்டலுக்கு வல்லாரி சம்பளம் அரைச்சிருக்கிறதோ வல்லாரி சம்பா அரைச்சாதானேம்மா சுவையா அரைக்கணும் அம்மியில் அரைக்கணும் அம்மியில் அரைக்கணும் அப்படியே அம்மியில் வச்சு புளிஞ்சி எடுக்கணுமா இப்போ அது எந்த அளவுக்கு தேவையான வெங்காயம் இங்கே பாருங்களா அளவு தேவையான வெங்காயமா ஓகே வெங்காயம் போட்டாச்சு இப்போ அளவுக்கு தேவையான கொச்சிக்காய் அந்த கொச்சிக்காய் உரைக்குமா உரைக்குமே ஆமாம் இந்த முடிக்காய் போட்டுக்கோ இது சம்பளி காணுமா நம்மள ஆமாம் அது உங்களுக்கு தெரியும் தண்ணி கொஞ்சம் ஓகே தண்ணி விடணுமே ஓகே ஆயிரத்துக்குரிய ஜாமம் போகிற இதுக்குள்ள கட்டாத்தூள் போட்டுத்தினமா ஆமாம் ஆமாம் மஞ்சத்தூள் என்ன ஆமாம் மஞ்சத்தூள் ஓகே வேணும் உப்பு போடணும் தேவையான உப்பு இதில் எடுக்கணுங்களா புளியம்பழம் அப்படியே போட போகிறோம் கொட்டி ஓகே புளியும் போட்டாதாம்மா நல்ல ஓ தேசிக்காய் பொடி இதுக்கு கூட இதுக்கு போட்டு சார் வல்லாரி சம்பளுக்கு என்ன ஆமாம் புளியும் காயோட எல்லாம் இருக்கிறது நம்மளோட புளி இடிக்குத்தானே நன்றாக புளியம்பழத்தை கழுவ வேண்டும் கழுவித்தாமா புரசான புளியம்பழம் ஃப்ரெஷ்ஷான புளியம்பழம் பருப்போட ஓடுறோம் அந்த பருப்பு இப்போ பார்த்தீங்களாண்டாமா நம்ம அடுப்பில் ஏற்றுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்களாண்டாமா எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு பொருட்களை சேர்த்து நீ அடுப்பில் வைப்போம் வெங்காயம் கொச்சிக்காய் உப்பு மஞ்சத்தூள் புளி என்ன அதிகமா எல்லாமே சேர்த்தாச்சு இதை நம்ம என்ன அடுப்பில் ஏற்றணும் என்ன ஓகே வைப்போம் வாங்குவோம் அக்கினி சுவாலை எரிஞ்சு கொண்டிருக்கிறது ஏய் அடுப்பு ஏறியாச்சுனே இல்லைண்ணே நானும் பாருண்ணா ஓகே பிரசான இல்லைண்ணே இந்த பெரிய தாண்டு வல்லாரி ஜம்பா அரைச்சி விட்டு ஆக்கணும் அம்மா என்னது சொல்றேன்னு ஆக்குறல்ல சாப்பிடுறேன் அதான் சரி அரைச்சி விட்டு சாப்பிடுறேன் ரதிய மட்டும் பிள்ளையும் முடியல அவன் கிடக்கு வல்லாரி ஆனா நான் ஆயும் போது இங்க நல்ல இருக்கேன் நான் பார்த்து ஆஞ்சம்மா எங்களோட கிணத்துல இருந்தேன் ரதியம்மா நம்ம நாட்டணும் வல்லாரி ஜம்பா தேசிய பிள்ளைகள் நம்புறேனே நாங்கள் இன்றைக்கு எங்களை கையால் வரைச்சேன் அதிகமாக காலையில் வந்து நேரத்தில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே 7:30 இப்போ டைம் இது நாங்கள் காலை சாப்பாடுக்குரிய உணவாக தான் செய்கிறோம் அதிகமாக காலையில் சுடுசோறும் நெத்தலி கருவாடி சுண்டலும் வல்லார சம்பலம் களை போட்டு வருவா களை விட்டாச்சு இந்த கந்த பாட்டு போட்டு ஆமாம் ஆமாம்
இது எங்கட மஜ்ஜின ஒரு ஆள் இருக்கார் எங்கட மாமாவோட மகன் ஒரு ஆள் பதனன்னு சொல்லி அவரு மாஸ்டரா இருக்காரு. 39ஆம் பள்ளி ஸ்கூல்ல. சொந்த இடம் எங்க இருக்கு? தம்பி தாளம் இதுல இருக்காரு. தாளம் கூட கிராமோடு அது எங்கட அம்மாட இளைய தம்பிர மகன். அப்போ எங்கட மஜ்ஜன் சொல்லுவோம் இதெல்லாம் சாப்பிடணுமா எங்கட மாமிக்கு அவிர விட்ட இல்லாட்டியும் எங்கேயாவது ஒரு மாக்கியில் இந்த இதோட பொருட்களை தான் வாங்கி கொடுப்பாரு. ஒரு சம்பளுக்குரியது தெரியாமா மரம் இந்த கடைகளுக்கு ஓடி யூஸ் பண்றேன். நான் எங்களுக்கு தம்பி இல்லை அவையெல்லாம் தம்பி நான் சொல்றேன். மஜ்ஜினன் தம்பி சொல்றேன். வீட்டில் சாப்பிடுத்து படுத்து என்ன ரதி அம்மா சமையல் கட்டி தராங்க எனக்கு. தம்பிக்கு படிக்கும்போது கொப்பி வாங்கி கொடுத்தவர் எங்கள் மஜ்ஜினன். இருந்தோடு காசு கொடுப்பாரு 1000 ரூபா. அவர் இப்போ மாஸ்டர் ராணி அவருக்கு பெட்ரோல் அடிக்கிறதையும் பார்க்கணும். கூட தூரம் திராயமாடு வந்து இங்கே வரணும் 39 பள்ளி ஸ்கூலுக்கு. எடுக்கிற சம்பளம் 50,000 இல்லை பெட்ரோல் பார்க்கணும். பரவாயில்ல இங்கிலீஷ் மாஸ்டர் தான். பல்லாரி சம்பளம் பண்ணுறது போடலாம் இல்லை வேறு என்ன செய்யலாமா? நல்ல சம்பளம் கொடுத்த போகிறேன்னு பல்லார சம்பளம் மட்டும் தான்மா ஏம்மா இல்லை கேட்டேன் நான். வாழைப்பூ வாங்கி என்ன செய்யறோம் நம்ம சம்பல் போடலாம் வெள்ளக்கறி குழம்பு அது மாதிரி பல்லாரி ஏதாச்சும் பண்ணலாமா? வல்லாரால சம்பல் போடுறதா நான் கண்டிப்பேன் சம்பல். ஆனால் இன்னொன்று அரிஞ்சும் போடலாமா? அரிஞ்சு ஒரு சம்பல் வச்சு இழுத்து விட்டா தான் டேஸ்டாக இருக்கும். முருங்கரை சம்பல் போடணுமா? அதுதான் முருங்கலை வளர ரொட்டிக்கு மரம் அங்கே மேலாட்டுங்க. முருங்கலை மரம் மேலே இந்த மேலே அதிகமாக உள்ள முருங்கலை மரம் வாழை மரம் எல்லாம் இருக்கு. காசு இல்லாத புரசான மரக்கறிகள் அதிகமாக நானும் இருக்கிறதால பார்த்தில்ல அவ்வளோ கெடி அவ்வளோ வைக்கப்பட்ட வேண்டும். இப்போ தாங்கட தம்பி எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் அது பேராஞ்சி கொடுப்பான் பல இடத்து. இது கதை இந்த கதை வரக்கூடாது. இல்லை கதைக்கு தான் போகணும். இது வருங்காலத்தில் என்னம்மா இப்படி ஏந்திரலாமா? ஐயா நான் சாப்பிட்டு படுத்துடும் அதிகமாக இந்த கலாட்டில். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கண்டை பார்த்து எடுத்துட்டோம் அதிகமாக கழுவி விடணும். கழுவோம் ஓகே கழுவோம் ஊதி கொடுத்தாங்க எடுத்து வரோம். ரசான விலையில் சம்பல் போட்டு அரைத்து வடிவாக இப்படியே கட்டுவிடலாம். இதெல்லாம் முளைக்கட்டு இல்லைம்மா முளைக்கட்டு. தண்ணியை பாருங்க எப்படி இருக்கண்டு இதையத்தான் இருக்கு. புரசான இடை பல்லாரி அன்னரிக்கு தானேம்மா என்ன இருக்கா கழுவி விடுறோம். கழுவணும் நல்லா கழுவணும். நல்லா கழுவணும். வாவ் ரசான மரக்கறி இல்லை இல்லைங்களா? அடுப்பை கொஞ்சம் வச்சுட்டு வரேன். அது இனிமாக நம்ம அம்மியடிக்கு போகணுமா? அம்மியடிக்கு போய் அரைக்கணும். அம்மியடிக்கு போகணும் அரைக்கணும்.
ஏந்தி குட்டி என்னடி குட்டி என்னடி செய்தா நான் அம்மியடியிலிருந்து கும்மி அடிக்கேன் சும்மாவாயிருந்தேன். ஏந்தி குட்டி என்னடி குட்டி என்னடி செய்தா நான் பாம்பு குஞ்சுக்கு பல் விளக்குனேன் சும்மாவாயிருந்தேன். ஏந்தி குட்டி எப்படி அம்மிக்கு ஒரு வாட்டி வரல பழைய வரலாறு எனக்கு ஒரு பாட்டு படிங்க. உங்களுக்கு இல்லையா? என்ன படிக்க மாட்டேன். மூக்கு மூக்கு எங்க படிப்பேன் கொஞ்சம் மூக்கு இருக்கு மூக்க பட்டம் இந்த பட்ட பேர் மூக்கன் என்ன சொல்லக்கூடாது அண்ணே. இல்லை இல்லை அது சொல்லலாம் பிரச்சனை இல்லை. என்ன கொஞ்சம் நோஸ் கொஞ்சம் பெருசாண்டு சொல்லுவாங்க என்ன அதிகமா. சரி நான் மறைப்பேன் என்ன. ஓகே நீங்கள் என்ன சொன்னா இந்த முடி வெட்டுனது என்ன தெரியாங்க. முடி வெட்டு மட்டும் 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 வெட்டு மட்டும் மட்டும் இதான் இதான் மட்டும் சொல்லி வேணும் பப்ப வெட்டுறாரு இல்லாட்டி தான் கத்திரி கோல் வாங்கிட்டு வரேன். வெட்டிட்டு இல்லை இல்லை எனக்கு என்னோட அனிசனுக்கு நானே வெட்டிருக்கேமாங்க. கஷ்டம் வரும்போது நானும் வெட்டிருக்கேன். எனக்கும் பிரச்சனை இல்லை அதிகமாக வெட்டினால நான் காசு மிச்சம் பெறும். சரி அதிகமா போற இடம் தூரம் எங்கடமா எனக்கு வெட்டிருக்கேன். சில நேரம் மொட்டையை அடிச்சிருக்கேன். மொட்டை அடிக்க மாட்டேன் சும்மா அவர் விட்டு திருப்பி மொட்டை அடி மாட்டுது அடிச்சு விட்டிக்கேன். அதனால அப்படித்தானே அப்பாடு இல்லாமல் மொட்டை அடிச்சிடுவாங்க இல்லாட்டி ஒட்டா வடிடுவாங்க முடியெல்லாம் வரைஞ்சி. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் என்ன சொன்னால் வல்லரை இறக்க போகிறோம். ஓகே அடுப்பு கொஞ்சம் பார்க்கணும் மீனே மறந்துட்டு வாங்க அதிகமாக ஓடியாங்க. வேணும்னு சொன்னால் நாங்கள் இதை பார்க்க போகிறோம்னா அதிகமாக கொதிக்காண்டு பார்ப்போம். வா கொதிக்குது கொதிக்குது டட்டா 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 மகன். சரி அம்மா மந்திரிக்காக சமைச்சா சாப்பாட்டை கொடுக்கல வாக்கம்மா. அம்மாவுக்கு தோசை வாங்கி கொடுக்க தேவையில்லையா மந்திரிக்காவும் அவங்கள சோறு சாப்பிடாதான் சரி. காட்டணுமா குளம் கொதிக்கட்டுமா கொதிக்கட்டுமே. ஓகே இங்கே பாருங்க. வா நாங்கள் இதை எப்படி செட் பண்ணி கொண்டு கொஞ்சம் பாருங்களாம். இங்கே பாருங்க ஃபுல்லாகவே இயற்கையால் இந்த மரவள்ளி பூசணி சுரக்கோடி என்ன ரதியம்மா பாலை இது முழு கொஞ்சம் பாருங்க என்ன ஓடியா இருக்குண்டு. ரதியம்மோட வீட்டை வந்தாலே ஃபுல்லாக இயற்கையோடு சேர்ந்து தான். வா சரி ஓகே இது கொஞ்சம் கொதிக்கட்டும். வா பெப்பாசி மரமோ பப்பாசி மரம் என்ன. ஆமாம் 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 சமைப்போம் சமைப்போம் புளியங்காயப்பிரலோ. ஓகே வாங்கும் தீமா கவனம் என்ன தீமா இந்த ஆள் வேலை நடக்குது நமக்கு. ஓ நம்ம கரைக்கு வேலை நடக்குது. இந்த தெரியுமா புளியங்கா புளியங்காய் இங்க பாருங்க. தொண்டக்கண்டேன் துணிய கண்டேன் தூங்கும் போது மயில கண்டேன் என்னடி செய்தா நீ என்னடி செய்தாய். ஓகே புள்ளாரிக்கனே பாவமனே பழக்கட்டும் அப்படியே ஆயிருங்க. புளியங்காய் உதர்காயோ. ஓகே சாப்பிடுவானே ஏதாவது காய்ச்சல் வாய்க்குனால சுவையா இருக்கு. நாங்க அன்னையிற மகன் கல்லு மலைய கொண்டு தண்ணி எடுத்துக்கொண்டு வடிவா கழுவுறேன். கழுவிட்டு இருந்து காலை நீட்டி கொண்டிருந்து உருண்ட மாதிரி வரும் வட்டியா சாப்பிடுறோம். சரி ஓகே ரதியம்மா பிள்ளைகள் நம்ம பல்லாரி சம்பளம் அரைப்போம். ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சுவையா இருக்குமா இதோட சாப்பிட்டாதான் இதாக இருக்கும். அப்படிங்க ஆகும். அப்போ கடும்புளி என்ன தேவையான மகன் தேங்காய் போடணும். ஓகே போடுங்க. வா தேங்காய் பூ இப்போ நல்லா அரைஞ்சி விடுறேன் என்ன பிரட்டி விடுறதான்.
கருவாடு கூடுனா நல்லா என்ன அதிகமா ஆமாம் வாவ் பதட்டு மீன் மத்தியானத்துக்கு பிறகு பார்ப்போம் பதட்டு பாப்பனே வாவ் ஓகே இப்போ என்ன சொன்னால் கருவாட்டு சுண்டல் ரெடி ரெடி இங்கே பாருங்க அங்கே போகணும் எடுக்கிறது நம்ம இயற்கையான பலம் ஒன்று இருக்குது எடுங்கோ பாருங்க அம்மா இந்த கலரில் கொஞ்சம் மஞ்சள் கலரில் சட்டப்படி கருவாட்டு சுண்டல் கருவாட்டு சுண்டல் கருவாட்டு சுண்டல் அதிகமாக கருவாட்டு சுண்டல் ஓகே ரகம்ண்ணே கொண்டு போவாமே ஓகே இப்போ பார்த்துலாண்டாமான் உப்பு வச்சிருக்கம்மான் உப்பு வச்சிக்கலே ஆமாம் கடை 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 சுப்பண்டி காவாயோடும் கார்வண்டி அரைவட்டு தாம்மா ஓகே தேவையான பொருட்கள் மகன் வீட்டில் இருக்கு கொச்சிக்காரிக்கு அப்புறமா கொச்சிக்காய் ஒரே தாம்மா வைக்கிறேன் 5 வச்சுக்கலாம் கொச்சிக்காய் ஓகே இந்த வச்சுக்கம்மா ஆமாம் 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 சரி இறக்கிட்டாம்மா கை வைக்க ஓ இதென்னண்டா மகன் அரைக்க வல்லாரை கர கர வண்டே சுக்கண்டே என்ன நான் பண்டது கிடக்கிறோம் நீங்கள் யார் கொஞ்சம் கொட்டாந்து ஒரு எழுத்து போகிறாம்மா நிறைய விடுதுண்ணே பேசுக்காயும் கொட்டணுமா ஆமாம் மாச்சல் அடிக்கிறார்கள் என்ன நேரம் தெரியுமா சின்ன சின்ன அரியறேனே அரிஞ்சோடு சம்பல் சம்பல் வல்லாரை வல்லாரை கஷ்டம்தான் போல அவன் அரைச்சிடறேன் இல்லை இருந்தது அரைக்கணும் இங்கே பாருங்க இப்படி அரைட்டு வருதுண்டு இருந்தாலும் வச்சு அரைக்க ஏன்னு கேட்கலையம்மா அம்மியில் அரைக்கிறான் இருந்தோட்டு கள்ளத்தனம் விளாண்டர்லம்மா சரி சூச்ச போட்டா சரி முடியுது அது என்னண்டு அப்போ அவன் விளாண்டர் இருந்தம்மா புளியாயித்து அப்போ கூட அம்மா என்ன வாங்கினவன்ட்ட திருப்பி கூட வாங்கினவன் வந்திக்கு கொண்டு போனவனு 2 மாதமா போயிட்டு இன்னும் இல்லை மகன். ஆனா அவனோட நேருக்கு கண்டா மகன் அடிக்கிறல்ல விஸ்டார்தான் பாரு. எங்கட தேவைக்கு ஏற்ற பொருளை நீங்க வழிய வந்து வாங்க. நான் உண்மையா கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லம்மா. அரை வந்தாங்கன்னா கிடப்பாண்டோட பார்த்தோம்மா உள்ளமா 16,000 ரூபாய் கப்பமா டெஞ்சி அடக்கா ஞான் கொண்டு தானே. ஆனா அவர் இது அட்ரஸ் இருக்குமா நான் போவேன். இந்த கண்முனையோ ஓந்தாச்சம்பளமாண்டியில் ஓட்டோ பிடிச்சி போய் பார்க்க போகிறோம். பாப்போமா பாப்போம் நம்ம போவோம். ஏசி போட்டு தான் போயிருவேன் நான். அதில் இந்த செத்தலில் நாங்கள் கொஞ்சம் அரைக்கிறோம்மா. நான் அதில் பிளண்டரில் இப்போ கொஞ்சம் வில்லுக்கு தான் போகணும். கட்டத்தூள் அரைக்க. ஆமாம் அம்மிக்கல். அம்மிக்கல் என்னது தெரியுங்க? அம்மிக்கல் மக இது என்னது? சக்கக்கல் மாதிரி மலையில தான் பிழிகிற. இதோ
டொக்கு 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 டொக்குண்டு ஆணி மேலாம் குத்தி குத்தி பொடிகிறோடைய அறுத்து சம நடக்கிறேன். இது உலகாலத்து எதுமா நாங்களும் புள்ளிகள் இல்லை. எங்களோட மாமாட மனுஷன் நெஞ்சாண்டே பரம்பரை ஓ பரமேஷ் மாமி வெள்ளாவதுக்கு நெல்லெண்ணெய் ஒன்று கொடுங்க பத்திலாக்கு கண்ணியம் பாக்கெட்டு இல்லையே என்னண்டு என் மாமி இது பொங்கூட குழவிமான் இதுல அம்பிர கூட 2000 என்ன எப்படி அது பாக்கு தட்டுறதோட சரி 2000 அந்த சின்ன பாக்கு தட்டி எப்படி அந்த இது குழவியோட 2000 மான் குழவி என்னடாப்பா அது எங்களோட மாமியா 2000 சுந்தராவோட மனுஷன். அப்போ அதுக்கு பிறகு அது பாதிதான் இப்போ உங்களோட அம்மா அப்போ இதை கேட்குறது 2வது இப்போ பிளாண்டர் ஒன்று இருக்குதானே அரைச்சி விடுவாங்க. எனக்கு இன்றைக்கு நினைச்சா அங்கே போகணுன்ற மாதிரி அரைக்க கூடாது ஞாபகம் வருது. இந்த கடப்பிலரி ஒரு ஆள் வந்துடும் கஷ்டப்பட்டு அரைக்க கூட ஞாபகம் வருது. இவ்வளோ தேவைக்கு ஏற்ற இப்போ 2 மாதம் இல்லை 2.5 மாதம் போய்த்து அம்மிலாம் அரைக்கணுன்றதியம்மா உடம்புக்கு நல்லா கொழுப்பெல்லாம் கரையும். நம்மட வாசலில் வந்து கடப்பல்ல வந்து நின்று வந்து கேட்க என்ன தெரியுமா உங்களோட மாதிரி யூடியூப்லானே வேலைங்கிறாம எங்களுக்கு 1 லட்சம் காசு இருவீங்களா கேட்டான். நான் அதுக்கு ஏசினேன் அவனுக்கு என்ன காசு அவன் வீடியோ பார்க்கலாம் என்ன எடுத்தேன் நான் நிறைய ஜாமானோட இந்த பேன் எடுத்தேன் சொட்டி எடுத்தேன். இனி எடுக்க மாட்டேன் நம்பி இனி எடுக்கிறலப்பா அவனு எடுத்தேன் முன்னாடி வெட்டான் முன்னாடி எடுத்தான் அவன்கிட்ட வாங்கினியா இடுப்படத்துல இருந்து 1ஆம் தேதி சரியா காலையில் ஒரு அம்மா வந்தம்மா என்ன தோசை சாப்பிட போறானாக்கு தேவையில்லையா அப்போ சுன்ற நெல்லங்காண்டியில் வீடியோ எடுத்துட்டு போய்த்தாமா. வல்லரச்சம்பலுடன் சுடு சோரே வெங்காயம் ஓகே வெங்காயத்தை அரைச்சி போட்டு தேங்காய் இது நடத்துறேனே தட்டணுமே சின்ன வெங்காயம் தான் நல்ல இப்போ சின்ன வெங்காயம் இல்லை. ஓகே வாவ் ஓகே எப்படி கடும் தட்டியாது சமையலோட இது லேசாக அரைச்சாக்கிற உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும் என்ன அதிகமாக வெங்காயம் ஃபஸ்ட்டு அரைவட்டது உலகில் அரைவட்டது ஆமாம் ஆமாம் எனக்கு வேலை ஈஸியமாக இருக்குமா ஏன் நேரம் போகாமா இருக்கு உண்மையிலே நேரம் போகல நடிகை நான் டைம் சொன்னேன் காலை பொழுது காலையில் நம்ம இவ்வளோ உஷாராக இருக்குமோ அப்போ தான் அன்றைய நாள் ஃபுல்லாக உஷாராக இருக்கும் நமக்கு நல்லா இருக்கும். தேங்காய் அளவுக்கு தேவையான தேங்காய் வச்சு தேங்காய் போயினே நடத்த போகிறோம்.
கணக்கை விடக்கூடாது. தேங்காய் பூ என்ன தேங்காய் பூவை அளவுக்கு தேவையா தம்பிடணும். பாருங்க அரை கூடுது, அரை கூடக்கூடாது. நம்ம பெரிய அழைக்கணும். தேங்காய் பூவும் பல்லரை சம்பல், கருவாட்டும் தேங்காய் பூவும் சுண்டல். சொல்லி வேலை இல்லை. பச்சை கலர் வா வெங்காயம் பல்லார தேங்காய் பூ நடத்துவோம். நடத்துறேன் அப்படிதாம்மா, நடத்துறேன். நாடகத்தை நடத்தி விடுவோம். நடத்துறீங்க? நடத்துறேன். பார்த்தீங்களா, இரண்டா கடமை அரைக்க கூடாமா, ஒத்திகை பார்க்குற மாதிரி. சரியாம்மா, நடத்தி விட்டாச்சு. ஓகே, என்னோட புளியை இதில் நடத்தி விடுவோம். புளியை ஓகே. இப்ப பாத்தீங்களா மகன், ஒரு அம்மா வந்து நின்றவ அவ வந்தப்ப சமந்தி நோண்ட உடைச்சினா ஒரு குளமாட்டு வச்ச மகன் தான் சாப்பிடல. உடையத்துல நேரத்தோட சாப்பிடலான்னு வைத்தாவு. இப்ப நாங்க கருவாடு கொஞ்சம் சுண்டுனம்மா. கருவாடு நெத்தலி கருவாடு, இது கருவாடு, பிரசான சம்பல், மல்லாரி சம்பல், இது சமந்தி. வா சமந்தி ஓகே, நல்லா இருக்கே. இது இப்படி சமைக்க சொல்லி பெரியாக்கா சொன்னம்மா. எப்படி காலைமையில இப்படி சமைச்சு காலை மார்னிங்ல சமைக்க சொன்னேன். ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கேன்னு ஆனந்தம். பெரியாக்கா சொன்னா இப்படி தான் சாப்பிட்றான் ஆண்டிய வல்லாரல சம்பல் அரைச்சி நெத்தலி கருவாடு சுண்டி இப்படி காலையில. அது இந்த அரிசியில சமைச்சு என்ன சுவையா இருக்கு. ஆமா 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 ஆமாம், சாப்பிட்டு பாருங்க. அவக்கு நன்றி சொல்றேன். நன்றி நன்றி. ஓகே, நல்ல உள்ள நல்ல அம்மா. அதே மாதிரி இருக்காங்க எங்க நேசிக்கிற அம்மா, நம்மளை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதிகமா ஆமா ஆமா, நிறைய பேர் எங்களை வீடியோ பாக்குற உள்ளாங்க. ஆமா ஆமா, அப்ப காலையில என்ன வீடியோங்க இப்படி சமைச்சு பாருங்க ஆண்டி சொல்லி இன்னொரு அம்மா என்ன உங்களோட இதுல எடுத்து சுத்தி காட்ட சொல்லி காலையில எடுத்தா இதுதான் சொல்லுவாங்க அந்த அம்மா. உண்மையில எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு தாரீங்க, நன்றி. ஓகே, ரதியம்மா சாப்பிட்டு பாருங்க. சுண்டலை எடுத்து சாப்பிடுவோம். ஓகே, நல்ல சுவையா இருக்குமா, நல்லா இருக்கேனே. ஓ, வல்லாரி சம்பளோட சாப்பிட்டு காட்டுங்க. அதாம்மா சாப்பிடுறேன். ஓ, வல்லாரி சம்பளம் சும்மா சாப்பிடு. அவ்வளோ டேஸ்டாக இல்லை அரிக்கி புடி கிளி இல்லவா. ஐயோ, வேறு லெவலில் என்ன அதிகமா. ஓகே, ஆமாம் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. ஓகே, சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடணும். சாப்பிட மாட்டேன், டீ குடிச்சேனே. நாங்கள் இன்றைக்கி நேரத்தோட வீடியோ எடுத்தேன்னா அதிகமாக காலை சாப்பாடு செஞ்சு ஆர்டர் பண்ணுறதுக்காக. வீடியோ எடுத்தோம். ஓ, அதுக்கு முதல் வச்சா அம்மா வந்தவங்க வீட்டேனே. என்ன சந்தோஷமா, நல்லா இருக்கு சாப்பாடு. சந்தோஷமா அந்த அம்மா சாப்பாடு கொடுக்கல, அவங்க தேவையில்லைன்றதுக்கு நம்ம என்ன அதிகமாக செய்கிறேன்னு. அவங்க தேவையில்லைன்னுதாங்க. சரி விடுங்கோ, சந்தோஷம் தானே. சந்தோஷத்தை காணலையாப்பா முகத்தில். நல்ல சந்தோஷம் என்ன. ஆமாம் ஆமாம், சந்தோஷம் வேணே. செல்ல பிராணிகளுக்கு சாப்பாடு கோழிகள் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்களும் இத்துடன் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். ரதியம்மா நீங்கள் சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுங்க. நீங்களும் இப்படி செய்து காட்டணும் நம்ம. ஆமாம் ஆமாம், இப்போ வெளியில இருந்த கனடா இருந்த அக்கா தான் இப்படி சமைக்கட்டாண்டு சொன்னோம். இப்படி இந்த பண்டார ஜம்பர் போடு, அது மூட சத்துக்கு நல்ல இதெல்லாம் பெரிய அக்கா தான் சொன்னேன். ஓகே, அந்த புளிக்காஞ்சி காய்ச்சறதுக்கும் அந்த அக்கா எனக்கு ஆதரவு தந்து. அதே மாதிரி தான். ஆனால் மனோகா என்னாவும் அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற மகன் இந்த அலுமினியம் பானையில் காய்ச்சக்கூடாது, மண் பானையில் சட்டியெல்லாம் காய்ச்சலாமா. அவங்க நான் என்னம்மா
சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் இது பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ஒரு இதாக பார்க்காம என்னமான் இதை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும். அக்கா தங்கச்சிமார்கள் அம்மாமார்கள் அண்ணாமார்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக நோட்டி வந்து சேரும்பா.